வணக்கம். திருவண்ணாமலையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்த 10 பேர் கைது, ஒருவர் தப்பியோட்டம். திருவண்ணாமலை நகரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் லாட்டரி விற்பனை குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் செங்கம் சாலை அரசு கல்லூரி அருகே வேலூரை சேர்ந்த முத்துசாமி என்பவரிடமிருந்து லாட்டரி சீட்டுகளை வாங்கி விற்பனை செய்த திருவண்ணாமலை செஞ்சி பகுதிகளைச் சேர்ந்த தமிழ்குமரன், கணேசன், குமரேசன், சுப்பிரமணி, சுபாஷ், யுவராஜ், ஆஸ்கர் ஆகிய 8 பேரை திருவண்ணாமலை நகர காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து 2 சொகுசு கார்களை பறிமுதல் செய்ததோடு தலைமறைவான ஒருவரை தேடி வருகின்றார்கள். இதேபோல் திருவண்ணாமலை நகர பகுதிகளில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த குடியாத்தத்தைச் சேர்ந்த அருண், வேலூர் கொசுப்பேட்டையைச் சேர்ந்த கோபால் ஆகிய 2 வரை திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் அன்பரசன் தலைமையில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை நகர பகுதிகளில் சொகுசு கார்களுடன் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்த 10 பேர் கொண்ட கும்பலை கூண்டோடு கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.